நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாக பார்வையிட்டு ஆய்வு. வயநாடு செல்லும் பிரதமர் மோடியின் முடிவு வரவேற்கத்தக்கது. தேசிய பேரிடராக அறிவிப்பார் என்று நம்புவதாக ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கும் ஜெயா பச்சன் இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதல். அவைத் தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் ஒரு நாளுக்கு முன்னதாகவே கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்தது. தடைகள் என்பது உடைத்தெரியத்தான். தடைகளை பார்த்து சோர்ந்து முடங்கிவிடக் கூடாது. தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வரும் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதியை துணை முதல்வர் என கூற வேண்டும். தமிழ் புதல்வன் திட்ட விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. வங்கதேசத்தில் தொடரும் வன்முறை சம்பவங்கள். அங்குள்ள சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைத்தது மத்திய அரசு. அசாதாரண சூழல் காரணமாக இந்திய எல்லையில் குவியும் வங்கதேச மக்கள். ஏராளமானோர் திரள்வதால் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை பரிசீலிக்க 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. திமுகவிலிருந்து ஆர். ராசா, எம். அப்துல்லா ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனுக்கள் தள்ளுபடி. தேர்வு எழுதும் ஒட்டுமொத்த மாணவர்களின் எதிர்காலத்தில் சிக்கல் ஏற்படும் என கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்டு கண்ணீருடன் போராட்டம் நடத்திய ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ரவுடி நாகேந்திரனை கைது செய்தது சென்னை காவல்துறை. கோவை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த உக்கடம் மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்ப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களான குழந்தை கடத்தல். குழந்தையை பெண் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. வினேஷ் போகத் எடை கூடியதில் எந்த விதிமீறலும் இல்லை. சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் தரப்பு வழக்கறிஞர் வாதம். ஒலிம்பிக் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தி செல்கிறார் ஸ்ரீஜேஷ். மனு பாக்கருடன் தேசிய கொடியை ஏந்தி செல்வார் என அறிவிப்பு.